தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, கேட்கும்படியாக ஆவலோடு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக, பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிப்பதற்கு பலவிதமான சோர்வுகள், சோதனைகள் வருவதுண்டு, தடைகள் வருவதுண்டு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை திரும்ப திரும்ப பேசுறாரு, சோதனைக்குட்படாத. சோதனை இருக்கதா செய்யும். உன்னை சோர்வுக்குள்ளாக்குகிற காரியங்கள் வரதா செய்யும். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. விழித்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஓடிக்கிட்டே இரு. துவண்டுறாத. ஜெபத்தை விட்டுறாத. போதும் நிறுத்திடாத. போதும் கர்த்தாவே என்று சொல்லாதே. நம்ம பார்க்கும்போது வாசிக்கிறோம், கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு அவர் போராடி ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை. கேட்குறாரு, இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகையில என் சித்தத்தின்படி இல்லைப்பா, உங்கள் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். பார்க்குறாரு, சீஷர்கள் இல்லை, சுற்றி பார்க்குறாரு, ஒருத்தரும் கூட இல்லை, எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன்னை சுற்றி யாருமே இல்லை, அதை நினச்சி கவலைப்படாத. உன் கூட இருந்தவன் ஓடி போயிட்டான், கவலைப்படாத. உன்னோடு இருக்கிறவர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள், கவலைப்படாத. நான் ஒருவனாய் போராடுகிறேன், கவலைப்படாத. சோதனைக்கு உட்படாதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ விழித்திரு, ஜெபம் பண்ணு. ஏன்? நீ தூங்கிட்டனா பிசாசு உள்ள வந்துடுவான். தூக்கம் வந்துருச்சுன்னா சோம்பல் வந்துடும், உன்னால் எழும்ப முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ விழித்திரு, காவல் காக்கிறவனாயிரு. உன் குடும்பத்துக்காக, உனக்காக, உன் வீட்டுக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் வேலைக்காக, உன் பிஸ்னஸ்க்காக, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற உடைமைகளுக்காக நீ காவலாளனாயிரு. விழித்திரு. வாட்ச்மேன் எதற்கு காவலாளியை வைக்கிறாங்க? விழித்திருக்கணும், வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் குடும்பத்துக்கு நீ காவலாளனாயிரு, காவலாளியாயிரு, கவனமாயிரு, விழித்திரு, ஜோமனு. சோதனைக்கு உட்பற்றாத. நடக்க மாட்டேந்தே, நடக்கலையே, போராட்டமாச்சே, உடஞ்சு போயிட்டேனே, கவலைப்படாத, கவலைப்படாத. விழித்திரு, விழித்திரு, விழித்திரு. ஜெபி, 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 ஜெபி. உன் சுவாசம் ஜெபமாய் மாறட்டும், உன் ஜீவன் ஜெபமாய் மாறட்டும். அதை சொல்லுகிறார், ஜெபத்தில் எப்பொழுதும் தரித்திருக்க, ஜெபத்தில் எப்பொழுதும் தரித்திருக்க. தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிற, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமாயிரு. நீ இடைவிடாமல் ஜெபிச்சாதான் அந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவி உற்சாகப்படும்போது உடனே உற்சாகப்பட்டுருங்க, இல்லையா? மாம்சம் மேற்கொள்கிறோம். மாம்சம் மேற்கொள்ள இடம் கொடாம ஆவிக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆவியோடு கூட இசைந்து ஜெபத்தில் தரித்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை பிடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துவண்டு போய் சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க, தேவ சமூகத்தில் காத்திருக்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு வழிகாட்ட, வழி நடத்த ஜெபிக்கிறேன். மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோமே, உற்சாகம் அடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டதின்படி சோதனைக்குட்படாமல்
விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் ஜெபம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டானவைகளையும் உங்களை சுற்றி இருக்கிறவைகள் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். God bless you. God bless you.